இன்னைக்கு மழையே வரும் போல இருக்கே. ஏன்னா நம்ம மகாநதி பிரம்ம போட்டிருக்காங்க. கொஞ்சம் என்னன்னா எல்பி நம்பர் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன்னா அந்த அண்ணன் கொஞ்சம் எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரும். ஏன்னா 1,50,000 போட்டு இந்த ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம ஏதாவது ஒன்று லீக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தான் வேலையில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகும், வேலை போகிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கவலைப்பட்டாங்க. அதனால தான் அப்படிப்பட்ட போஸ்ட் எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணேன். அதேமாரி உங்களுக்கும் நான் எக்ஸ்பெக்டேஷன் நிறைய கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஒரு ஆர்வ கோளாறில் நான் பண்ணிட்டேன். அவங்க லைஃப்பையும் நம்ம நினச்சி பார்க்கோம்ல. இதேமாரி நிறைய ஆட் அவங்க பண்ணியிருக்காங்க, காட்டினாங்க. நிச்சயமாக நான் சொன்ன ஆடு வரும். அப்போ எல்லாருமே சந்தோஷமாக பாருங்கள். அதுதான் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. அதுக்காக என்னை எல்லாருமே மன்னிச்சுக்கோங்க. ப்ரொமோவில் என்னென்னா எதிர்பார்க்காத ப்ரொமோ அப்படின்னு தான் சொல்லலாம். நிச்சயமாக நம்ம பாப்பா ரொம்ப தாய் அன்புக்காக ஏங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு தாயையும் சேயையும் ரொம்ப நாள் பிரிக்கக்கூடாது. நிச்சயமாக அவங்க 2 பேர் சேர்ந்துருக்கும்போது டிஆர்பி வைஸ் பார்க்கும்போது அவங்கள சீக்கிரம் சேர்த்தாங்க அப்படின்னா டிஆர்பி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி இடையில ஏதாவது ஃபைட்டு இல்லைனா அப்படி ஏதாவது வச்சா டிஆர்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே எனக்கெல்லாம் கவலையாக இருக்குது. டைம் ஸ்லாட் ஒரு வேளை டிஆர்பிக்கு இதாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். நான் 6:30 ஸ்லாட்டு தான் இருந்தாலும் அதில் லீடராக நம்ம எம்என் தான் இருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் என்னென்னா எம்என் எண்டாக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போதைக்கு எம்என் எண்டாகிற மாதிரி எனக்கு தெரியலை. நிச்சயமாக ரன் ஆகும். பாப்பா வளருவாங்க. அவங்க 2 பேர் எப்படியுமே எல்லாருக்குமே தான் எல்லாருமே அதே தான் சொல்கிறீங்க. எப்படியும் நம்ம காவேரி விஜயும் பார்க்குறதுக்கு 1 வருஷம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது நான் என்ன சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 2 வீக்ஸ்லனாலும் பார்க்க வைப்பாங்களா இருக்கும். இல்லைன்னா நாளைக்கு எபிசோடில் கூட பார்க்க வைக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. எப்படி நடக்கும் நம்மளால் ஒரு யூகம்தான், நம்ம கணிக்கிறது தானே. மற்றபடி நமக்கு கரெக்டாக தெரியாது அப்படி தானே. அதனால தான். ஆனால் 2 பேரும் மீட் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக ஃபஸ்ட்லேருந்து லவ் பண்ணணும். அவங்க லவ் பண்ணி அவங்க சேரணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் நமக்கு வேணுங்கிறதே. ஏன்னா 2 பேருமே நம்மளால் இப்படி பார்க்கலாம் எடிட் பண்ணுறதுனால என் மனசை கொஞ்சம் தேத்திக்கிட்டு இருக்கேன். நான் பழைய பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து எடிட் பண்ணும்போது அவங்களோட பழைய நினைவுகள்லாம் பார்க்கும்போது ஓரளவு ஓகே தான் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு போயிட்டே இருக்கேன். இதேமாரி நிறைய பேர் மனசுக்குள்ளே எண்ணங்கள் நம்ம நிறைய சீரியல் பார்க்குறவங்களுக்குலாம் அந்த கவலை இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரே ஒரு சீரியல் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அவ்வளோ கவலை இருக்கும். எனக்கே தெரியும். நேற்று நான் சரியாகவே வீடியோ போடலை, அது எனக்கே தெரியும். ஏன்னா இப்படி நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த நம்பரில் அவங்க அந்த பிரதர் வேறு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தாங்க. என்னால் அவங்க வேலை எதுவும் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் எனக்கு கொஞ்சம் மைண்டு சரியில்லை வீடியோ போடுறதுக்கு. எதாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஆர்வ கோளாறு இருக்குது. ஏன்னா திடீர்னு நமக்கு நினைக்காதது ஒன்று நடக்கும்போது அப்படியே ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிடுறோம். நிதானம் என்பது எல்லார் வாழ்க்கையில் வேணும். எனக்கு அது அதிகமாக நிறைய இடங்களில் இல்லை. இருந்தாலும் திருந்திக்கணும், நிதானத்தோடு எப்போவுமே செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்ததில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மற்றபடி எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. நம்ம விகா சீக்கிரமாக மீட் பண்ணுவாங்க. ஏதாவது அப்டேட் கிடச்சா உங்களுக்கு நான் நிச்சயமாக ஷேர் பண்ணுறேன். அதுமாரி நேற்று சுவாமி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதை கூட நேற்று என்னால் ஷேர் பண்ண முடியல. மார்னிங் தான் ஷேர் பண்ணவங்களுக்கு. என்னென்னா அதை பார்க்கும்போது ஷூட் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஷூட் முடிஞ்சு அது கொஞ்ச நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி செல்ஃபி ஒரு பிக் ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம சுவாமி. ஷூட் முடிச்சு அவங்க
ஒரு சீரியல் பண்ணுறாங்களா ஏவிஎஸ், அதுக்கு அவங்க ஷூட் போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இருந்து தான் அவங்க இந்த பிக்சரை ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டோரி போட்டிருந்தாங்கள்ல ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி, அங்கேருந்து தான் ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே எம்என் ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருக்கேன். அதான் ஸ்கூட்டிக்கு பொண்ணோட ட்ரெஸ் போட்டு அடிக்கடி அழகு பார்ப்பேன். அதே மாதிரி தான் நேற்று அழகு பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு மம்மியை விட்டுட்டு அவன் ஊருக்கு போயிட்டான். இருந்தாலும் அவனோட நினைவுகள் நினைவலைகளாக வந்துகிட்டே தான் இருக்குது. சீக்கிரம் வந்துடணும்.